குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். 10th மேக்ஸ்ல நம்ம ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் நான் லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ண மாதிரியே தான் நமக்கு மொத்தம் 8 பாடம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கிராஃப் ஜாமெட்ரி 8 மார்க்ஸ் + 8 மார்க்ஸ் 16 மார்க்ஸ்க்கு கொடுக்குறோம். அப்புறம் செகண்ட் வந்து ஒன் வேர்ட் 14 மார்க்ஸ். அது நம்ம இங்கே கிளாஸ்லயே அந்த 14 மார்க்ஸ்க்கு இருக்கிறது ஒவ்வொரு கிளாஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த 14 மார்க்குக்காக நம்ம செப்பரேட்டா படிக்க வேண்டாம். அப்புறம் 5 மார்க் கொஸ்டின் அண்ட் 2 மார்க் கொஸ்டின் சொல்லியிருந்தேன். ஸோ 5 மார்க் கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் லெசன் 5, 6, 7, 8 அப்புறம் தான் 1, 2, 3. ஓகே, இப்படிதான் போவோம். 6, 7, 8, 5, 1, 2, 3. ஸோ அதுல நம்ம வந்து ஆஃப்டர் ஹாஃப் இயர்லி தான் நம்ம 8வது பாடம் வந்து பார்த்தோம். ஸோ இங்க கிளாஸ்லயே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சம்ஸுமே வந்து 8வது பாடத்துல ஆஃப்டர் ஹாஃப் இயர்லி ஜான்வரி மந்த் தான் நம்ம ரிவைஸ் பண்ணி முடிச்சோம். ஸோ அதனாலதான் வந்து 1வது பாடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம 6, 7, 5 அப்புறம் திருப்பியும் வந்து 3, 2 அப்படி வரலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பாடத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா அதோட நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெசனுடைய கண்டென்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். மோஸ்ட்லி லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துட்டோம் எல்லாமே. இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏ கிராஸ் பி பி கிராஸ் இந்த கிராஸ் மல்டிபிளிகேஷன்ல வந்து ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, 1 to ஃபங்க்ஷன், ஆன் to ஃபங்க்ஷன், மினிட் to ஒன் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஜஸ்ட் வந்து என்ன வந்து இருக்கு, ரிலேஷன்ஸ்னா என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, டொமைன்னா என்ன, கோடொமைன்னா என்ன, மதிப்பகம், வீச்சகம், சார்புகள், உறவுகள் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டெஃபினிஷன் வந்து உங்களுக்கு நம்ம வந்து அம்புக்குறி படத்துல குறிக்கிறதுனா எப்படி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அது பெருசா வந்து உங்களுக்கு எல்லாம் நமக்கு ஆல்ரெடி பார்த்ததுனால என்னென்ன அப்படிங்கிறது தெரியும். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் சார்புகளை குறிக்கும் முறைகள் வந்து வரிசை ஜோடிகளின் கணம், அட்டவணை படம், அம்புக்குறி படம், வரைபட முறை, ஆர்டர் பேஸ், டேபர் காலம், ஆரோ டயக்ராம் அண்ட் கிராஃப். ஸோ இதுதான் வந்து சார்புகளை ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இது ஒரு 5 மார்க்ல வரும். அப்புறம் வந்து குத்துக்கோட்டு சோதனை வெர்டிகல் டெஸ்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ இதுல வந்து ஃபங்க்ஷன்ஸ் சார்புகளின் வகைகள் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இல்லையா. ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் நான் இன்னைக்கு சிமுலேஷன்ல உங்களுக்கு காட்டுறேன். சரியா? நான் வந்து ஜென்ரலா வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சிமுலேஷன்ல சம் ஃபங்க்ஷன்னா என்ன, ரிலேஷன்னா என்ன அப்படிங்கிறத நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறேன். அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பார்த்து முடிச்சுட்டு ஒரு எம்சிக்யூ செட், இன்னொரு செட் இந்த லெசனுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் ஒரு தடவை உங்களுக்கு காமிச்சிடுறேன். லாஸ்ட் கிளாஸ்லயே ஒரு தடவை காமிச்சிட்டேன். இந்த கிளாஸ்லயும் நான் அதை உங்களுக்கு ஒரு 1 டைம்ஸ் காமிச்சிடுறேன். இப்ப பாருங்க, டோட்டலா நமக்கு வந்து பாடம் 1ல 43 கேள்வி இருக்கு. ஸோ 43ல 22 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கேன். எக்ஸசைஸ் 1.1ல 7 கொஸ்டின் இருக்கு, 7மே இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 1.2ல 5 இருக்கு, 5மே இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 1.3ல 10 இருக்கு, 10ல எதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு இல்ல. எக்ஸசைஸ் 1.4ல 12 இருக்கு, அதுல 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். 1.5ல 10 இருக்கு, அதுலயும் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டினா எப்படி ஸ்டெப் மார்க் கால்குலேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு சிமுலேஷன்லயே ஒரு கணக்கு நான் உங்களுக்கு காமிச்சேன். இப்படிதான் வந்து ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5ன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி 1 by 1 வந்து போடுவாங்க அப்படிங்கிறத நான் லாஸ்ட் கிளாஸ்லயே உங்களுக்கு காட்டினேன் இல்லையா. ஸோ இன்னைக்கு நான் இந்த ஃபங்க்ஷன்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு சிமுலேஷன் காமிச்சிடலாம். நம்ம லெசனுக்குள்ள எல்லாம் போய் நிறைய சுத்த வேண்டாம், நான் இங்கேயே உங்களுக்கு காமிக்கிறேன். A relation from A to B is any subset from the Cartesian product A cross B. A ல இருக்கக்கூடிய values 1, 2, 3, 4, 5 and B set வந்து 7, 8, 9. A cross B is equal to x comma y such that x belongs to A and y belongs to B. That is A cross A வை எழுதியிருக்காங்க 1, 7, 1, 8, 1, 9, 2, 7, 2, 8, 2, 9 and 3, 7, 3, 8, 3, 9.
and 474849 and 575859 A cross B எழுதிட்டாங்க. ஸோ இப்போ இதுல ரிலேஷன் ஒன் எது, ரிலேஷன் லெட் அண்ட் லெட் ரிலேஷன் டூ, ரிலேஷன் ஒன் அண்ட் ரிலேஷன் டூ ஆர் டூ ரிலேஷன் ஃப்ரம் A to B அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அதாவது 1,8 2,9 3,7 4,8 அண்ட் 4,9 ஒரு செட் ஆகவும் இங்க பேர் பண்ணிருக்க பாருங்க. இவங்க பேர் பண்ணிருக்கிற பேஸ் பண்ணி அவங்க எழுதியிருக்காங்க. சரியா? ஒரே ஒரு நிமிஷம். ஒரே ஒரு செகண்ட். ஓகே. சோ இவங்க ஒரு மேப்பிங் 1ல இருந்து 8க்கும் 3ல இருந்து 7க்கும் 2ல இருந்து 9க்கும் 4ல இருந்து 8க்கு 4ல இருந்து 9க்கு இப்படி ஒரு மேப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் இங்க எழுதியிருக்காங்க. இது R1 அண்ட் R2 ரிலேஷன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இத இந்த மாதிரியும் ரிலேட் பண்ணலாம். ரிலேஷன் ஒன் அண்ட் ரிலேஷன் டூ. நோட் ஆஸ் எவ்ரி செட் இஸ் அ சப்செட் ஆஃப் ஈச் செல்ஃப் A கிராஸ் பி. சப்செட் அப்படிங்கிறது உட்கணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இஸ் ரிலேஷன் ஃப்ரம் A to B. அதை தான் வந்து எப்படி மேப் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து நேத்திக்கு கிளாஸ்ல லாஸ்ட் கிளாஸ்ல நேத்திக்கு இல்லை லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம அந்த மேப்பிங் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மேப்பிங் தான் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு இதே மாதிரி தான் மேப்பிங் பார்த்தோம். இந்த சைடு A செட்ல ஃப்ரூட்ஸும் B செட்ல வெஜிடபிள்ஸும் வச்சுட்டு அதே தான் இப்போ உங்களுக்கு நம்பர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் என்னென்ன இருக்கு? A one-to-one relation is a mapping where every element of இது ஏன் நான் உங்களுக்கு இதுல சிமுலேஷன்லயே காட்டுறேன்னா நமக்கு இது மைண்ட்ல ஈஸியா ரெஜிஸ்டர் ஆகும். வித் எக்ஸாம்பிளோட நீங்க லைவா பாக்குறீங்க. போர்ட்ல எழுதினா கூட நான் எழுதுவேன் அண்ட் வாயில வந்து சொல்லுவேன். ஸோ இது சிமுலேஷன்ல பார்க்கும்போது a one-to-one relation is a mapping where every element of A corresponds with exactly one element of B and vice versa. Each element has its own match. இப்போ இங்க பாருங்க 1 வந்து 4க்கு மேட்ச் ஆகுது, 2 வந்து இங்க 1க்கு மேட்ச் ஆகுது, 3 5க்கு மேட்ச் ஆகுது, 4 ஆனது 2க்கு, 5 ஆனது 3க்கு, 6 ஆனது 6க்கு. சோ ஒரு ஒரு எலமெண்ட்டும் ஏலையும் 6 எலமெண்ட்ஸ் இருக்கு, பிலையும் 6 எலமெண்ட்ஸ் இருக்கு. சோ ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் பில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புடனும் வந்து பேர்ல இருக்கு. சேம் பில இருந்து மதிப்பகம் டு துணை மதிப்பகம், டொமைன் டு கோடொமைன், கோடொமைன் டு டொமைன். சோ ரெண்டுலயுமே வைஸ் வர்சா பாத்தீங்கன்னா ஏல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் பியில் ஏதேனும் ஒரு உறுப்புடன் தொடர்பு உள்ளது. அதே மாதிரிதான் பி வைஸ் வர்சா எடுத்து பார்த்துட்டீங்கன்னா இதுலயும் 6 இருக்கு, அதுலயும் 6 இருக்கு, எல்லாமே தனித்தனியா தான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 வந்து இந்த 4ஓட மேப் ஆயிருக்கு, 2வும் 4ஓட மேப் ஆயிருக்குன்னா தட் இஸ் நாட் அ ஒன் டு ஒன். ஓகேவா? சோ இது ஒன் டு ஒன் ரிலேஷன் அப்படின்னா a one-to-one relation is a mapping where every element of A correspond with exactly one element of B and vice versa. Is each elements its own match. One-to-many. A one-to-many relation is a mapping where an element of A corresponds with two or more elements of B. A one-to-many relation is a mapping where an element of A corresponds with two or more elements of B. இப்ப பாருங்க ஏ ஒன் ஆனது பில 1 கூட பேரா இருக்கு, அதே 1 ஆனது 5 கூடயும் பேரா இருக்கு, 2 ஆனது 2 3 கூட பேரா இருக்கு, இப்ப 5 ஆனது 2 கூடயும் பேரா இருக்கு, 7 கூடயும் பேரா இருக்கு. செட் ஏல வந்து 5 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு, செட் பில வந்து 8 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு எலிமெண்ட் ஆனது மல்டிபிள் எலமெண்ட், ஒரு நம்பர் ஆனது மல்டிபிள், ஒருத்தரானது மல்டிபிள் பர்சன்ஸ் கூட கனெக்ஷன்ஸ்ல இருக்கிறது தான் ஒன் டு மெனி. ஒரு உறுப்பானது பிங்கிற செட்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட உறுப்புடன் தொடர்புடையது. அததான் வந்து ஒன் டு மெனி ரிலேஷன் வித் டூ ஆர் மோர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பி. ஒன் டு மெனி. அடுத்த ஃபங்க்ஷன் ரிலேஷன். அடுத்தது மெனி டு ஒன். இப்போ இங்க வந்து நான் சொன்னேன் இல்லையா, 1 வந்து பேர்ட் வித் 1 மட்டும்தான், 2 இஸ் பேர்ட் வித் 2 அண்ட் 3 இஸ் ஆல்சோ பேர்ட் வித் 2, 4 is paired with 5, 6 is paired with 5 and 7 is also paired with
5. ஸோ 4 6 7 மூணு ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் பில இருக்கக்கூடிய ஒரே ஒரு எலமெண்ட் கூட மேப் ஆயிருக்கு. அதை வந்து மெனி டு ஒன். நீங்க முன்னாடி பார்த்தது ஒன் டு மெனி, இது மெனி டு ஒன். சரியா? அதாவது ஏல இருக்கக்கூடிய a many to one relation is a mapping where two or more elements of A corresponds with the same element of B. அடுத்தது many to many. A many to many relation is a mapping where two or more elements of A corresponds with two or more elements of B. This is a combination of the one to many and many to one relation. அதாவது ஏல இருக்கக்கூடியதும் பில வந்து மல்டிபிள் டூ ஆர் மோர் கூட பேரா இருக்கலாம். பில இருக்கிறவங்களும் ஏல வந்து டூ ஆர் மோர் பேரா இருக்கலாம். ஸோ அதை வந்து என்ன சொல்றாங்க, ஒன் டு மெனின்னு சொல்லலாம், மெனி டு ஒன்னு சொல்லலாம். இப்ப ஏல இருக்கக்கூடிய ஒன் அப்படிங்கிற உறுப்பானது த்ரீ கூடயும் மேப் ஆயிருக்கு, ஃபோர் கூடயும் மேப் ஆயிருக்கு. டூ ஆனது ஒன் கூடயும் மேப் ஆயிருக்கு, டூ ஒன் கூட மட்டும் தான் மேப் ஆயிருக்கு. த்ரீ ஒன் கூட மேப் ஆயிருக்கு, த்ரீ டூ கூட மேப் ஆயிருக்கு. ஃபோர் வந்து த்ரீலயும் மேப் ஆயிருக்கு, ஃபைவ்லயும் மேப் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து மெனி டு மெனி, மெனி டு மெனி, ரெண்டுமே ரெண்டு சைடும். இங்கேயும் அஞ்சு தான் இருக்கு, இங்கேயும் அஞ்சு தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்ததுல பாத்தீங்கன்னா ஏல எலமெண்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், பில எலமெண்ட்ஸ் கம்மியா இருக்கும் மெனி டு ஒன்ல. அதே ஒன் டு மெனிலையும் ஏல கம்மி, பில ஜாஸ்தி. பட் இதுல வந்து மெனி டு மெனில ரெண்டுலயுமே ஈக்குவல். ஏ செட்லயும் பி செட்லயும் elements are in the same count. ஓகே, so many to. இப்போ ஒரு டிஃபரன்ஸ் காட்டுறேன், நீங்க டவுட் கேட்டிருக்கீங்க. ஒன் டு ஒன் அப்படின்னா ஏ அண்ட் பி, இன் ஏ அண்ட் பி ரெண்டுலயுமே எலமெண்ட்ஸ் ஆர் இன் த சேம் கவுண்ட். ஒன் டு மெனில ஏல வந்து எலமெண்ட்ஸ் கம்மியாகவும் பில ஜாஸ்தியாகவும் இருந்தா அது ஒன் டு மெனி. மெனி டு ஒன்ல ஏல ஜாஸ்தியா இருக்கும், பில எலமெண்ட்ஸ் கவுண்ட் கம்மியா இருக்கும். மெனி டு மெனில ஏலையும் பிலையும் சேம் கவுண்டா இருக்கும், ரெண்டுலயுமே பேர் வைஸ் வர்சாவா இருக்கும். எ ஃபங்க்ஷன், இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தது ரிலேஷன், இப்ப பார்க்கிறது ஃபங்க்ஷன். எ ஃபங்க்ஷன் இஸ் a very special type of relation in which to each element of A corresponds a unique element of B. இப்போ ஏல ஒரு எலமெண்ட் இருக்கு அஞ்சு, ஒன்னு ஒன்னு வந்து அஞ்சோட இங்க பேரா இருக்கு, ரெண்டுன்னு இருக்கு 14ஓட பேரா இருக்கு. இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னா ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் பில ஒரு யூனிக் எலமெண்ட் இருக்கும். அததான் வந்து ஃபங்க்ஷன். திஸ் இஸ் த ஃபங்க்ஷன். இதை வந்து ஃபங்க்ஷன்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல ஒன் டு ஒன் அண்ட் மெனி டு ஒன் அப்படின்னு சொல்லி என்னன்னு பாக்குறான். A function is a very special relation in which to each element of A corresponds a unique element of B. One to one and many to one relations are functions. So one to one many to one functions அப்படின்னு சொல்றோம். ஒன் டு ஒன் ரிலேஷனும் மெனி டு ஒன் ரிலேஷனையும் வந்து நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் பில ஏதோ ஒரு யூனிக் எலமெண்ட் இருக்கு. ஸோ அதனால ஒன் டு ஒன்னையும் மெனி டு ஒன்னையும் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ மெனி டு ஒன்க்கு பாருங்க. This is not a function. Not a function க்கு example கொடுத்திருக்காங்க. A function is a very special type of relation in which to each element of A corresponds a unique element of B. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்னுக்கு ஒன் பேரா இருக்கு, அதே ஒன்னுக்கு ஃபைவும் பேரா இருக்கு. பாருங்க, ஒன் வந்து ஒன் கூடயும் பேரா இருக்கு, ஃபைவ் கூடயும் பேரா இருக்கு. டூ வந்து த்ரீயோட பேரா இருக்கு. அதே மாதிரி த்ரீ வந்து ஃபோர்லயும் பேர் ஆயிருக்கு, சிக்ஸ்லயும் பேர் ஆயிருக்கு. ஃபோர் அகைன் எயிட்ல பேர் ஆயிருக்கு. ஃபைவ் வந்து பேர்ஸ் வித் டூ அண்ட் செவன் ரெண்டுலயும் பேர் ஆயிருக்கு. ஃபைவ் பேர்ஸ் வித் டூ அண்ட் செவன். அப்ப இது வந்து ஏல இருக்கக்கூடிய இதுக்கு ஒரே ஒரு யூனிக் எலமெண்ட் தான் இருக்கணும், பட் இங்க இல்ல, நிறைய இருக்கு. இப்போ ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் பில நிறைய இருக்கு எலிமெண்ட்ஸ். ஸோ அதனால திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபங்க்ஷன்னா ஏல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு பில ஒரே ஒரு உறுப்பு தான் பேர் ஆகி இருக்கணும். இதுவும் நாட் அ ஃபங்க்ஷன். இப்ப ஏ ஒன் அப்படிங்கிற நம்பர் ஆனது த்ரீ கூட பேர் ஆயிருக்கு, ஃபோர் கூட பேர் ஆயிருக்கு.
ஃபோருங்கிறது த்ரீயோட பேரா இருக்கு, ஃபைவோட பேரா இருக்கு. ஸோ இதுவும் வந்து நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. A function is a very special type of relation in which each element of A corresponds a unique element of B. ஸோ வரல. ஸோ அப்படி இல்ல, ஒரு ஒரு உறுப்புடன் தான் இருக்க வேண்டும். அதை தான் ஃபங்க்ஷன்னு சொல்றாங்க. ஃபங்க்ஷன் கிடையாது இது. ஓகே. ஸோ இப்போ ரிலேஷன்ஸ்னா என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு இல்லையா? ஸோ இப்போ அந்த 5 மார்க் கொஸ்டின் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா? இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு 5 மார்க் கண்டிப்பா வரும். ஸ்டெப் 1 5 மார்க்ல வந்து ஸ்டெப் நியூ ப்ராப்ளம் கொடுக்குறேன். ஓகே. நிறைய மைனஸ் பிளஸ் வந்ததுன்னா நமக்கு பிளாட் பண்றது கஷ்டமா இருக்கு இப்போ. ஓகே. இதுலயும் ஒரு மைனஸ் வந்துருச்சு. மைனஸை கம்மியாக்கிட்டோம்னா போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. இதுல எதுவுமே மைனஸ் கிடையாது. ஏ செட் வந்து 1,0, பி செட் வந்து 0,3 அண்ட் சி செட் வந்து 3,2,1. Then verify A cross B difference C is equal to A cross B difference A cross C. அதை வந்து மைனஸ்னு சொல்லக்கூடாது, டிஃபரன்ஸ்னு சொல்லணும். மைனஸ் கிடையாது, அது டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ எங்கேயாவது மைனஸ்னு ரீட் பண்ணி வச்சிடாதீங்க, அது டிஃபரன்ஸ். சோ இந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லையா? சோ அதுக்காக தான் இந்த கொஸ்டினை நான் எடுத்தேன். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? பி டிஃபரன்ஸ் சி கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ பி இருக்கக்கூடிய செட் என்ன? 0 and 3. சில இருக்கக்கூடிய செட் என்ன? 3, 2, 1. சோ பி டிஃபரன்ஸ் சி அப்படின்னா பில இருக்கக்கூடிய உறுப்பானது சில இல்லாமல் இருக்க வேண்டும். சோ அப்ப இங்க பி டிஃபரன்ஸ் சில வந்து உங்களுக்கு ஜீரோ ஜீரோ மட்டும்தான். த்ரீ அங்க இருக்கு. சோ ஜீரோ மட்டும்தான். அதாவது டிஃபரன்ஸ் பி கழித்தல் சி, பி டிஃபரன்ஸ் சி அப்படின்னா பில இருக்கக்கூடிய உறுப்பானது சியில் இருக்கக்கூடாது. அப்ப இங்க வந்து ஜீரோ வந்து சில இல்ல, த்ரீ வந்து சில இருக்கு. சோ அப்ப பி டிஃபரன்ஸ் சிக்கு நான் வந்து ஜீரோ மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ ஏ கிராஸ் பி டிஃபரன்ஸ் சி. ஸோ பி டிஃபரன்ஸ் இங்க நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதோட ஏ கிராஸ் ஏவை வந்து ஆர்டர் பேரா மாத்தணும். அப்போ 1,0 அண்ட் 0,0 ரெண்டே ரெண்டு தான். 1,0 அண்ட் 0,0. ஓகே. அடுத்தது ஏ கிராஸ் பி. ஏல 1,0 இருக்கு, பில 0,3 இருக்கு இல்லையா? 1, சாரி 1,0, 1,3. ஜீரோ கமா ஜீரோ கமா 0,3. அடுத்தது ஏ கிராஸ் சி. ஏல 1,0 அண்ட் பில 3,2,1 கொடுத்திருக்காங்க. ஸோ 1,3, 1,2, 1,1,
0,3, 0,2, 0,1, A cross C. ஓகேவா? இப்போ A கிராஸ் B டிஃபரன்ஸ் A கிராஸ் Cன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப A கிராஸ் B ல இருக்கக்கூடியது A கிராஸ் C ல இருக்கக்கூடாது. இங்க 1,0 இருக்கு, இங்க இருக்கா? இல்ல. 1,3 A கிராஸ் C ல இருக்கு. 0,0 இல்ல. 0,3 இருக்கு. சோ அவ்வளவுதான். சோ இப்ப என்ன அப்படின்னா, ஏல ஏ கிராஸ் B ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ஆனது ஏ கிராஸ் C ல இல்லாம இருக்கணும். அதுக்காக ஏ கிராஸ் C ல எக்ஸஸா இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டுக்க கூடாது. சோ இதுக்கான மீனிங் கரெக்டா தெரிஞ்சுது அப்படின்னா தான் இந்த சம்ம உங்களால அட்டன் பண்ண முடியும். இன்னொரு ப்ராப்ளம் இதுலயே நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் MCQ போலாம். ஓகே. A cross B difference C is equal to A cross B difference A cross C. இதே தான் இப்பயும் பார்த்தோம் இல்லையா? சரி, இதே பார்ப்போம். B difference C. B ல வந்து -3 இங்க இல்ல, 1 இருக்கு. சோ அந்த ஒரு எலமெண்ட் மட்டும் தான் B difference C ல வரும். A cross B difference C அப்படின்னா 0, -3, 0, 1. சரி, 1, -3. அடுத்தது A cross B. A cross Bங்கிறது 0, -3, 0, 1. 1, -3 and 1, 1. A cross C அப்படின்னா ஏவையும் சியையும் ஆர்டர் பேர்ல எழுதணும். 0, -2, 0, 1, 0, 2. 1, -2, 1, 1, 1, 2. A cross B டிஃபரன்ஸ் A cross C அப்படின்னா A cross B ல இருக்கிறது A cross C ல இருக்கக்கூடாது, இல்லாமல் இருக்க வேண்டும். 0, -3 இருக்கா? இல்ல. அது 0, 1 இருக்கு. 1, -3 இல்ல. அடுத்தது 1, 1 இருக்கு. சோ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் நமக்கு சேமா வரணும். ஏ கிராஸ் பி டிஃபரன்ஸ் யும் ஏ கிராஸ் பி டிஃபரன்ஸ் ஏ கிராஸ் சியும் சமமா வரணும். சமமா வந்தாதான் நம்ம போட்டது கரெக்ட். அதாவது ரெண்டாவது ஸ்டெப் இஸ் ஃபார் எல்ஹெச்எஸ் ஆன்சர், அஞ்சாவது ஸ்டெப் இஸ் ஃபார் ஆர்ஹெச்எஸ் ஆன்சர். சோ இது ரெண்டும் ஈக்குவலா வந்தாதான் நம்ம போட்ட ஆன்சர் கரெக்ட். ரெண்டுமே சமமா வருதா? சோ அப்ப இங்க அடுத்த டிஃபரன்ஸ் வந்தது அப்படின்னா நம்ம எங்கோ கணக்குல தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கூட நீங்க அசம்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இப்போ மோஸ்ட்லி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணிருக்கு இல்லையா? மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாமே கவர் ஆயிடுக்கு. சோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ல நம்ம எப்படி அதை வந்து குறிக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து சார்புகளின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்
அதுல வந்து என்னென்ன சார்பு இருக்கு அப்படிங்கறது நம்ம பார்த்தாச்சு, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதோடைய அந்த அட்டவணை படம், அம்புக்குறி படம், கிராஃப், வரிசை ஜோடிகளின் கணம், வரைபடம், இதுதான் நம்ம வந்து எப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்கணும். அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, போர்ட்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எம்சிக்யூ போயிடலாம். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல வரும். சார்புகளின் வகைகள் எப்படி வந்து பிளாட் பண்ணணும் அப்படின்னு. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன். சார்புகளை குறிக்கும் முறைகள். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன முறை இருக்கு? ஆர்டர்ட் பேர்ஸ், ஆர்டர்ட் பேர்ஸ், டேபுலர் ஃபார்ம், ஆரோ டயக்ராம், கிராஃப். இது 4 தான். சோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், சார்புகளை குறிக்கும் முறை. இது வந்து வரிசை ஜோடிகளின் கணம் அப்படின்னு சொல்லுவோம். வரிசை ஜோடி அப்படின்னு எழுதுறேன். வரிசை ஜோடிகளின் கணம் அப்படின்னு சொல்லுவோம். டேபுலர் ஃபார்ம் வந்து அட்டவணை அப்படின்னு சொல்லுவோம். அட்டவணை. ஓகே, தமிழ் வரிசை ஜோடிகளின் கணம், அட்டவணை முறை, அம்புக்குறி படம், வரைபடம். சோ இதுதான் வந்து நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன், சார்புகளை குறிக்கும் வகைகள். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன்ங்கிறது இதுதான். ஓகேவா? சோ இதுல ஒரே ஒரு கணக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இதோட உங்களுக்கு வந்து இந்த லெசன் ஓவர். ஓகே, ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் போட்டு காமிச்சிடுறேன். ஜஸ்ட் எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறது, எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. A and B are two sets. ஓகேவா? A is equal to 1 2 3 4ன்னு கொடுத்துருக்காங்க. and B is equal to 2 5 8 11 14ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ ஃபங்க்ஷன் A related to B, f of x is equal to 3x minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. நான் இங்க போடுறேன் 3x minus 1. சோ இதுக்கு வந்து அம்புக்குறி படம், அட்டவணை படம், வரிசை ஜோடி, வரைபடம் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ f of 3x minus 1ன்னு கொடுத்ததுல f of 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பையும் சப்ஸ்டியூட் பண்ணி எதெல்லாம் வருதுன்னு பாருங்க. f of 1 is equal to 3 into 1 minus 1. 3x minus 1 தானே. so 3 minus 1 is equal to 2. அடுத்தது f of 2 is equal to 3 into 2 minus 1, which is 6 minus 1 is equal to 5. 2 வந்தாச்சு, 5 வந்தாச்சு. சோ இதை வச்சுதான் நீங்க வந்து அம்புக்குறி படமே போட முடியும். அதுக்காக தான் f of 3 is equal to 3 into 3 minus 1, which is 9 minus 1 is equal to 8. So அடுத்தது f of 4 is equal to 3 into 4 minus 1, 12 minus 1 is equal to 11. So இது எல்லாத்துக்குமே 2 5 8 11 வந்து பேர்ஸ் அப்படின்னு தெரியும். இப்ப அம்புக்குறி படம் ஆரோ டயக்ராம் போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை A, இது B,
ஃபங்க்ஷன் போட்டு ஏல 1 2 3 4 இருக்கு, பில 2 5 8 11 14 இருக்கு. 1 ஓட பேர் 2, 2 ஓட பேர் 5, 3 ஓட பேர் 8, 4 ஓட பேர் 11. இங்க 14க்கு பேர் கிடையாது, அப்படியே தனித்து நிற்பார்கள். அவ்வளவுதான். இதுல வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்க எழுதினா மட்டும் போதும். ஓகேவா? இதே வந்து அட்டவணை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அட்டவணை போடும்போது என்ன எழுதணும் அப்படின்னா, அட்டவணை படம் டேபுலர் ஃபார்ம்ல என்ன போடணும் அப்படின்னா, இது எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ், ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்னுடைய வேல்யூ 1னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் 2, 3 2 அப்படி சாரி 1 2 2 அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் வேல்யூ 5, 3க்கு 8, 4க்கு 11. அவ்வளவுதான் அட்டவணை படம். வரிசை ஜோடிகளின் கணம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் தான் இங்க எஃப் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 2, 5, 3, 8, 4, 11. அவ்வளவுதான். இத ஒரே லைன்ல வரிசை ஜோடிகளின் கணம் எழுதி வரைபடத்தை வந்து கிராஃப் போட்டு பிளாட் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். சரியா? சோ இதுதான் வந்து உங்களுக்கான ஃபர்ஸ்ட் லெசன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே கொடுத்துட்டேன். இப்ப எம்சிக்யூ கொஸ்டின் காட்டுறேன், ஆன்சர்ஸ் பண்ணுங்க. ஓகே, எம்சிக்யூ நான் ஒரு ஆல்ரெடி நம்ம இந்த லெசன் முடிச்சோன்னு ஒரு செட்டு பார்த்தோம், அப்புறம் ஒரு செட்டு பார்த்தோம். ஸோ இப்படி வந்து இப்போ மூணாவது செட்டு பார்க்குறோம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு எம்சிக்யூக்கு நீங்க தனியா டைமே ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. இதெல்லாம் பார்த்துட்டீங்கனாலே போதுமானதா இருக்கும். Which of the following is an example of a one-to-one function? Option A, f of x is equal to x squared. Option B, f of x is equal to x. Option C, f of x is equal to x cube. Option D, f of x is equal to modulus of x. Which of the following is an example of a one-to-one function? Options எழுதுங்க. Question number 2. Which of the following is an example of an onto function? Option A, f of x is equal to x squared. Option B, f of x is equal to x. Option C, f of x is equal to x cube. And option D, f of x is equal to modulus of x. Which of the following is an example of an onto function? Which of the following is an example of an onto function? Question number 3. Which of the following is an example of a many-to-one function? Which of the following is an example of an many-to-one function? F of x is equal to x squared, f of x is equal to x, f of x is equal to x cube, and f of x is equal to modulus of x. What is the graph of the function f of x is equal to x squared? Option A, a straight line. Option B, a parabola. Option C, a circle. Option D, a hyperbola. What is the graph of the function f of x is equal to x squared? Option A, a straight line. Option B, a parabola. Option C, a circle. Option D, a hyperbola. Question number 5.
What is the graph of the function f of x is equal to x? What is the graph of the function f of x is equal to x squared? Fourth question. Fifth question, f of x is equal to x. A straight line, option B, a parabola, option C, a circle, option D, a hyperbola. Fourth question வந்து f of x equal to x squared. Fifth question வந்து f of x is equal to x. Question number 6. What is the graph of the function f of x is equal to modulus of x? Option A, a straight line. Option B, a parabola. Option C, a V-shaped graph. Option D, a hyperbola. What is the graph of the function f of x is equal to modulus of x? Option A, a straight line. Option B, a parabola. Option C, a V-shaped graph. Option D, a hyperbola. Question number 7. If f of x is equal to 2x, then g of x and g of x equal to x by 2, then what is the value of f dot g of x? If f of x is equal to 2x and g of x is equal to x by 2, then what is the value of f dot g of x? Option A is x, option B is 2x, option C is x by 2, and option D is 2x by 2. Option A is x, option B is 2x, option C is x by 2, option D is 2x by 2. Question number 8. If f of x is equal to x squared and g of x is equal to x plus 1, then what is the value of f dot g of x? If f of x is equal to x squared and g of x is equal to x plus 1, then what is the value of f dot g of x? Option A, x squared plus 1. Option B, x squared plus 2x plus 1. Option C, x squared minus 1. Option D, x squared minus 2x plus 1. Option A, x squared plus 1. Option B, x squared plus 2x plus 1. Option C, x squared minus 1. Option D, x squared minus 2x minus 1. Question number 9. What is the range of the function f of x equal to x squared? Option A, all real numbers. Option B, all positive real numbers. Option C, all negative real numbers. Option D, all real numbers except x is equal to 0. Question number 10. What is the domain and range of the function f of x equal to modulus of x? Option A, domain, all real numbers. Range, all positive real numbers. Option B, domain, all real numbers. Range, all negative real numbers. Option C, domain, all positive real numbers. Range, all real numbers. Option D, domain, all negative real numbers. Range, all real numbers. So, question ஒரு தடவை காமிக்கிறேன் பாருங்க 10th. இதான் question. Answers. ஆப்ஷன்ஸ் எது கரெக்டோ அது மார்க் பண்ணுங்க.
ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம வந்து ரிவிஷன் பார்த்துருக்கோம். என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்துருக்கோம். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.